finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நான் ஒரு 4 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ த ஹைலைட்ஸ் ஆஃப் த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 விஷயம் தான். ஸோ முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பென் ஸ்டோக்ஸோட போலிங். எஸ், ஆன்சி டெஸ்ட்ல ஒரு போலிங் போட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது தான் பிரெண்டன் மெக்லம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஜோ ரூட்டோட பேட்டிங் ஸ்லம்ப், அவரோட ஃபார்ம் என்னதான் ஆச்சு ஜோ ரூட்டுக்கு, எப்படி அவர் இதுல இருந்து வெளியில வரலாம், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தேர்ட் வந்து முக்கியமான விஷயம், ஜஸ்பீத் பும்ராவை ராஞ்சி டெஸ்ட்ல ரெஸ்ட் கொடுக்க போறாங்கன்றது கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அட் லாஸ்ட், பேர்ஸ்டோவோட புவர் ஃபார்ம். அதாவது ஜோ ரூட்டாவது அட்லீஸ்ட் போலிங் போட்டு ஏதாவது அப்படி விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பட் பேர்ஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல முக்கால்வாசி மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா நாங்க பேர்ஸ்டோவை பயங்கரமா நம்புறோம், நாங்க அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பிரெண்டன் மெக்லம் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம், எஸ் எடுத்துடுறேன், பென் ஸ்டோக்ஸ் போலிங் போட போறாரு அப்படின்றதான் வந்து பிரெண்டன் மெக்லம் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள்ங்க. பென் ஸ்டோக்ஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இங்கிலாந்துக்கு கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும், போத் வித் பேட் அண்ட் பால். ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்துல பென் ஸ்டோக்ஸ் வந்து 100% ஃபிட்டா வந்து போலிங் போட்டார்னா நிஜமாவே அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்போனண்டா இருந்தாலும் த்ரெட் தான். பட் அவர் 100% இல்ல, ஏனோ தானோ வந்து போலிங் போட்டாருன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரன் ஸ்கோர் பண்ணலாம். செகண்ட், இது வரைக்கும் நீ ஃபிட் ஆகி இன்ஜுரி முடிஞ்சு சர்ஜரி முடிஞ்சு கஷ்டப்பட்டு வந்திருக்க பத்தியா, அந்த இன்ஜுரி எதுவும் டெவலப் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2 விஷயம் தான் இருக்கு. 100% ஃபிட் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் விளையாடலாம். பட் போலிங் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகுன்றத அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரிஸ்க் எடுப்பாரா இல்லையான்றத வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவர் வந்து நெட்ஸ்ல பயங்கரமா போலிங் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். ஸோ அதுல இருந்தே நல்லா தெரியுது, ஒரு வேளை ஒரு ராஞ்சி டெஸ்ட்ல போடுவாரு அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம், பிரெண்டன் மெக்லம் என்ன சொன்னா, இன்ஃபேக்ட் இந்த 3வது டெஸ்ட் மேட்சே அவர் ஒரு 3-4 ஓவர் போட்டிருப்பாரு, பட் அவாய்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லும் போது டெஃபினட்டா ராஞ்சி டெஸ்ட் அவர் போடுவாருன்றது பாத்தீங்கன்னா உறுதியான மாதிரி தான் என்னோட ஒரு ஃபீல். ஏன்னா ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க இங்கிலாந்து. ஸோ அப்படின்னு ஒரு வகையில பென் ஸ்டோக்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே இவரோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படும். எஸ்பெஷலி ராஞ்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்டா தான் இருக்கும். பட் ராஜ்கோட்ல கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தது, அதே நம்ம ராஞ்சியில எதிர்பார்ப்போமா பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பக்கா பியூர் பிளாக் சாயில், முடிஞ்ச வரைக்கும் பால் வந்து எழும்பாது போக போக. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஃபேக்டர்ன்றது வரும். ஸோ பென் ஸ்டோக்ஸ் அதுல நிஜமாவே நல்லா போடுவாரு. மேபி நியூ பால்ல இல்லைனாலும் அந்த ஓல்டு பால்ல வந்து ஒரு 4-5 ஓவர் போடலான்றது அவரோட பிளானா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஃபீல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே பென் ஸ்டோக்ஸ் இப்போ வந்து நெட்ஸ்ல பயங்கரம் பிராக்டிஸ் பண்ணி அவர் வந்து ஒரு 100% நான் ஃபிட்ரா, எப்படி நான் பேட்டிங் விளாட்றேன் அந்த மாதிரி நான் போலிங் போட முடியும் அப்படின்னு நினைச்சாருன்னா நிஜமாவே அவரோட போலிங் எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல. எஸ்பெஷலி ரிவர்ஸ் ஸ்விங் ஃபேக்டர் நான் வச்சு சொல்றேன். இல்ல 100% ஃபிட் இல்ல, நான் ஏனோ தானு போடுறேன் அப்படின்னு போட்டாருன்னா இன்னும் இன்ஜுரி ஆகும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொன்னு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் ரன் அடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து ஆப்வியஸ்லி ஏதாவது புதுசா பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ராஞ்சி டெஸ்ட் வந்து அவங்க லிட்டரலி டூ ஆர் டை மேட்ச். தட் இஸ் ஒன். ஸோ செகண்ட் பாயிண்ட், ஜோ ரூட். ஜோ ரூட்டுக்கு என்னதாங்க ஆச்சு? அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஜோ ரூட் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சதை வந்து பயங்கரமா கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு. எஸ், அந்த மூமெண்ட்ல வந்து இங்கிலாந்து டாமினேஷன் பண்ணிட்டு இருந்த டைம் அது. அதாவது 2 விக்கெட் தான் போச்சு, 207 ரன் அடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு சரியான ரன் ரேட்ல 5 ரன் ரேட் கிட்டத்தட்ட. ஸோ நெக்ஸ்ட் டே அவரும் வந்து டக்கெட்டும் நாட் அவுட்ல இருக்காங்க. ஸோ ஜோ ரூட் சும்மா நின்னா போதும் அந்த பக்கம் டக்கெட் அடிப்பாரு. ஜோ ரூட் அவரோட நார்மல் கேம் விளையாடி இருந்தாலே இங்கிலாந்து வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இந்தியா வச்சு செஞ்சிருக்கலாம் அப்படின்றத எல்லாரோட ஃபீலுமே இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கலாம் சடனா பும்ரா அப்படி இறங்கி ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பாருன்னு. எஸ், அவர் இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடி இருக்காரு, நல்ல போலஸே அடிச்சிருக்காரு. நான் பார்த்திருக்கேன் நியூசிலாந்துல போய் ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 6 அடிச்சிருக்காரு. சம ஷாட்ஸ், அதெல்லாம் பார்க்கும் போது சூப்பரா இருக்கும். அதை வந்து பேக் பண்றாங்க இங்கிலாந்து. அதாவது நீ அடிப்பா, நீ அடிச்சு 6 போனாலும் ஓகே, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. பட் என்ன பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கும் போது நீ ஏன் அந்த ஷாட் ஆடி அதுவும் ஃபிளக் கேட்டை ஓபன் பண்ண? இவர் அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் பேஸ்டோ வந்து குல்தீப் பால் எல்பிடபிள்யூ ஆனாரு, அப்புறம் போச்சு, அப்புறம் ஃபுல்லாவே கொலாப்ஸ் தான். ஸோ அங்கதான் வந்து மேட்சே டேர்னிங் பாயிண்ட். அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஷாட்டுக்கு பதில் நார்மலா ஒரு ஷாட் ஆடி ரூட் அவுட் ஆயிருந்தா கூட இவ்வளோ பெரிய பஸ் ஆயிருக்காது. த வே அவர் அவுட் ஆன விதம் தான் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுவே வந்து நீங்க வந்து ஒரு செட் ஆகி ஒரு 50 ரன் 60 ரன் இந்த ஷாட் ஆடி அவுட் ஆயிருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஓவர் எப்படியோ பார்த்து ஆடிட்டீங்க பும்ராவை, சிராஜ. பட் ஆடிட்டு அதுக்கப்புறம் சிராஜ் இன்னும் ஒரு ஓவர் தான் பும்ரா இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 ஓவர் தான் போட போறாரு. அது ஸ்பெல்ல எப்படியாவது ஆடி முடிப்பான்னு இல்லாம அவருக்கு பெனால்டி மேட் ஓவர்ல போய் விக்கெட் குடுத்துட்டு வந்துட்டியேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஆக்சுவலா பண்ண ஒரு சின்ன தவறு தான் ரூட்டு. மற்றபடி அவர் விளையாடின ஷாட்டை பத்திலாம் நான் எதுவும் சொல்ல வரல, அது அவருக்கு கிளிக் ஆயிருக்கு. பட் அந்த மூமெண்ட்ல அந்த ஷாட் ஆடி அவுட் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய
இஷ்யூவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஜோ ரூட் அஸ் அ பேட்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்தாரு. அவருக்கு அந்த பேக்கேஜோட தான் வந்தாரு. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் விளையாடக்கூடாது, எதுவுமே அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் எதுவுமே விளையாடக்கூடாதுடா, நான் வந்து ஜோ ரூட் மாதிரி தான் விளையாட போறேன் அப்படின்னு வந்தாரு. ஆனா அதுல வந்து ஜோ ரூட் மாதிரியே அவர் விளையாடல, உள்ளக்குள்ள ஒரு ஷெல்குள்ள தான் போயிட்டாரு. எஸ், பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேர்ன் இருந்துச்சு, அட் த சேம் டைம் திடீர்னு சில பால் லோ கெப்ட் ஆச்சு, சில பால் பவுன்ஸ் ஆச்சு. அது நிஜமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தார் ஜோ ரூட். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணி விளையாடுறவர் தான் ரூட். புரியுதா உங்களுக்கு? இந்தியாலே வந்து அவர் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். 2021 சீரீஸா எடுத்துக்கோங்க, 2016 சீரீஸா எடுத்துக்கோங்க, அவர் வந்து எவ்வளவு ரன்ஸ் இந்தியாலே அடிச்சிருக்காருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நார்மல் கேம் விளையாடலாம்னு நினைக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப விளையாட முடியல. கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸ்ல 70 ரன் மேல, தூக்கத்துல கூட நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் ஜோ ரூட் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார், அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அண்ட் அது ஒரு விஷயம். எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜோ ரூட் வந்து அவரோட போலிங்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாரு இந்த சீரீஸ்ல. ஏன்னா அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி இங்கிலாந்துக்கு எஃபெக்டிவா தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோ ரூட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஈஸியா விளையாடலாம். பட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சவருக்கும் மத்த போலர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் ரூட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா எஸ், மேபி ரூட்டுக்கு எதுக்கு விக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம், அதனால விளையாடலாம். பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து இங்கிலாந்துக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு குஷன் தராரு. அந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபெயிலியரா இருந்தாலும் பரவாயில்ல, போலிங்ல விக்கெட் எடுக்கலாம்னா அந்த மாதிரி ஜோ ரூட் நினைக்கிறது தப்பு இல்லை. பட் அவரோட மேஜர் பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் தான். ஜோ ரூட்னாலே நம்மளுக்கு கை கால்லாம் உதிரும், அதுவும் டெஸ்ட் மேட்ச்னால யூயோ நங்குரத்தை போட்டா இவர் அவுட்டே ஆக்க முடியாதுறான்னு. பட் இப்போ பார்க்கறதே வேற ஒரு ஜோ ரூட். ஹோப்ஃபுல்லி இந்த அப்கமிங் ராஞ்சி டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஜோ ரூட்டை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் உள்ள பேட்டை பிடிச்சி வரும்போதே அவர் மேல அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஆக்சுவலா நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அது எந்த அளவுக்கு அவர் கவுண்டர் பண்றாருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ராஞ்சி டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாரா மாட்டாரா? ஸோ 99% கன்ஃபார்மா விளையாட மாட்டாருன்றதா ரிப்போர்ட்ஸ்ல வருது. அதான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. ஸோ ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சியில ஒரு ரெஸ்ட் கொடுக்க போறதா பிளானிங். என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இந்த 4th டெஸ்ட் விளையாடணுங்க. ஏன்னா அது விளையாடி சீரீஸ் இந்தியா வின் பண்ணிடணும். தரம்ஷாலா வேணா அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். பட் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு இன்கேஸ்ன்னு சொல்றேன், இன்கேஸ் நம்ம வந்து தோத்துட்டோம்னா அது திருப்பி நம்மளுக்கு ப்ரெஷர் தான் போடும். தரம்ஷாலால இங்கிலாந்துக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். இது பேக் ஃபயர் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வேணா 434 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிடலாம், இன்னைக்கு மாஸ் காமிச்சிருக்கலாம், அதுல எந்த பேச்சுமே கிடையாது, மாஸ் தான். ஆனா 4th டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நியூ டெஸ்ட் மேட்ச். ஸோ சடனா இங்கிலாந்து ரீஜெனரேட்டடா வந்து அந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு தரம்ஷாலாக்குள்ள போகும்போது இந்தியாவுக்கு தான் ப்ரெஷர். இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லைக் அவங்க வந்து பரவாயில்லடா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்லடா, 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கோம்டா, இதை கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாலும் நம்ம வின் பண்ணிடலாம்டா அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் 434 ஆல் அவுட் ஆகி அவங்க அடுத்த டெஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவா தான் வருவாங்க. அப்படின்னும் போது பும்ரா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லோ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் அப்படி மேல வந்துடும், அதாவது கொஞ்சம் ஹை கிட்ட வந்துடும். ஸோ எனக்கு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் மோஸ்டா ஒரு ரெஸ்ட் தான், அப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இட் மைட் பேக் ஃபயர் அப்படின்றதான் என்னோட ஒரு ஃபீல். இல்ல பும்ரா இல்லாமே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். பும்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th டெஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்ல அவர் விளாடணும், IPL வேற இருக்குது, மொத்தமா இன்ஜுரி ஆயிட்டாருன்னா வேற ஏதாவது விஷயம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராபப்ளி அப்படியும் ஆகலாம். பட் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா ஒரு 4th டெஸ்ட் மேட்ச் விளாட்னா பெட்டரா இருக்குன்றதான் என்னோட ஒரு ஃபீல். விளையாடி இந்தியா வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னா 5th டெஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா அது வந்து லைக் டெட் ரப்பர் மேட்சா தான் வந்து அமைய போகுது. அண்ட் உங்களோட கருத்துக்களை இதை பத்தி கிளியரா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கோங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பேச போற பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பேர்ஸ்டோவோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கர்ணகுடூரமா இருக்கு. கிட்டத்தட்ட 7 இன்னிங்ஸ் அவரும் ஒரு 50 அடிக்கல. இதுக்கு முன்னாடி 2020-21 சீரீஸ்லயும் செம திணறினாரு அண்டர் அக்சர் பட்டேல் போலிங்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னும் திணறாரு, ஜஸ்பிரீத் பும்ரா போலிங்லயும் திணறாரு. அப்படின்னு ஒரு பட்சத்துல ஆல்ரெடி பயங்கரமா சில அரசல் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. டேன் லாரன்ஸ் அவரை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. பட் ரீசெண்டா பிரெண்டன் மெக்லம் கொடுத்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா இல்ல நாங்க பேர்ஸ்டோவை நம்புறோம், அவருக்கு பின்னாடி நிக்கிறோன்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்டா பேசியிருக்காரு. சோ பேர்ஸ்டோக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி தான் தெரியுது. சரி, பேர்ஸ்டோன்ற ஒரு டெரிஃபிக் பிளேயருங்க, கேம் சேஞ்சர். எப்போ அவர் அந்த இன்ஜுரி அந்த காலில் அந்த கால்ஃப் விளையாடும் போது அவருக்கு அந்த காலில் இன்ஜுரி வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறத்துல இருந்தே அவரால் அந்த ஒரு 100% ஃபிட்டா ஓடவும் முடியல. அண்ட் அவரோட கேமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பழைய பேர்ஸ்டோ பார்க்க முடியல ஆக்சுவலா. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதுன்றது மட்டும் கிளியரா தெரியுது. ஏதோ ஒன்று அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒண்ணுத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அது அந்த கால் வந்து என்னதான் அவர் ரெக்கவர் ஆனாலும் ஏதோ பெயின் இருக்கா, இல்ல அவரால் வந்து ஒரு லெவல் இருக்கும் தான் ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ணி விளையாட முடியுமா, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. இஷ்யூ இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேர்ஸ்டோ இவ்வளவு மட்டமா விளையாட மாட்டாரு. அந்த பழைய பேர்ஸ்டோ இல்ல, அது மட்டும் ஷூரா தெரியுது. பட் அவருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஆர் டே மேட்ச். ஸோ இங்கிலாந்துக்கு இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் உள்ள நுழையும் போதே கிட்டத்தட்ட 2-3 பேட்ஸ்மேன் அண்டர் ப்ரெஷர்ல தான் வராங்க.
ஸோ ஜோ ரூட் உள்ள நுழையும் போதே ஐயோ ஆறு இன்னிங்ஸும் விளாட்ல, இன்னிங்ஸ் எப்படியாவது விளாடணும்டா, தப்பா ஒரு ஷாட் விளையாடிடக்கூடாது, பேஸ் பால்லாம் விளையாடிடக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மைண்ட்ல அப்படியும் இருக்கும். அண்ட் பேர் ஸ்டோக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் இருக்கும். இன்னொரு பக்கம் பென் ஃபோக்ஸ் விக்கெட் கீப்பிங் ஃபேண்டாஸ்டிக்கா பண்றாரு, பட் பேட்டிங்ல அவர்கிட்ட இன்னுமே அதிகமா எதிர்பார்க்கறாங்க இங்கிலாந்து, அவரும் அந்த ப்ரெஷர்ல தான் வருவார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா இங்கிலாந்துக்கு பாண்டர் ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் என்னோட ஒரு 4 பாயிண்ட். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்